ஆடி ஒண்ணானவே நம்ம எப்பயுமே தேங்காய் சுடுவாங்க. அதனால அழிஞ்ச குச்சி பறிச்சுட்டு வரலான்னு நாங்களும் கிளம்பிட்டோங்க. அங்க போய் பார்த்தா மரம் ஃபுல்லா பழம் காய்ச்சிருந்ததுங்க. அங்க 2-3 பழத்தை பறிச்சு சாப்பிட்டுட்டு குச்சை வெட்டி எடுத்துட்டு வந்துட்டேங்க. நானும் நம்ம குட்டி பசங்களும் ஒவ்வொரு குச்சை எடுத்து அதை தோலை சீவிட்டு எடுத்து வச்சுட்டோங்க. மொத்தம் இன்னைக்கு நம்ம 7 தேங்காய் சுட பாருங்க. ஒரு குச்சா ரெடி பண்ணி நாங்க தோலை சீவி எடுத்து வச்சுட்டோங்க. நம்ம மரத்துலேயே ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் பறித்து எடுத்துகிட்டு வந்து தேங்காய் நாரையெல்லாம் சுத்தமாக உரிச்சு எடுத்துட்டு தேங்காயில் இருக்க தண்ணியை தனியாக வெளியே எடுத்து வச்சுட்டு அதில் கொஞ்சம் கடலை, அரிசி, பாசிப்பருப்பு, அவுள், எள்ளு, தேவையான அளவு வெல்லம் சேர்த்துக்கிட்டோங்க. எடுத்து வச்ச தேங்காய் தண்ணியை ஊற்றிக்கிட்டு கொஞ்சமாக மஞ்சள் எடுத்து தேங்காய்க்கும் குச்சிக்கும் பூசி விட்டுட்டு நாங்கள் எல்லாருமே தேங்காய் சுடுறதுக்கு கிளம்பிட்டோங்க. சேலத்தில் இருக்க நாம எல்லாம் ஏன் ஆடி ஒன்னானா தேங்காய் சுடுறாங்கன்னு தெரியுங்களா? அதர்மத்துக்கும் தர்மத்துக்கும் இடையிலான மகாபாரதம் போர் நடைபெறுங்க. ஆடி 1ஆம் தேதி தொடங்கி 18 நாட்கள் நடைபெறும். மகாபாரதம் போரும் 18ஆம் நாள் அன்று முடிவுக்கு வரும். இந்த போர்ல தர்மம் வெல்றதுக்காக யுத்தம் தொடங்குற ஆடி 1ஆம் தேதி தான் மக்கள் எல்லாரும் விநாயகர் மற்றும் அவங்கவங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கி பூஜை செய்வாங்க. தேங்காய் சுட்டு பிரசாதம் படைச்சு வழிபடுவாங்கன்னு புராண கதை சொல்லுதுங்க. உங்க வீட்டுல நீங்களும் ஆடி 1ஆம் தேதி ஆனா தேங்காய் சுட்டு சாப்பிட்டு இருக்கீங்களா?